ஹல்க் எபிசோட் 4 பிரேக் டவுன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் ரொம்ப சப்புன்னு தான் போய்கிட்டு இருக்கு. பட் நான் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஒரு வழியாக சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த எபிசோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்டிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டானி பிளேஸை தான் காட்டுறாங்க. ஜானி பிளேஸ் கிடையாது, டானி பிளேஸ். ஸோ டானி பிளேஸ் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த கோஸ்ட் ரைடருக்கான ஒரு ரெஃபரன்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேரை டானி பிளேஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இவர் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன், ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் லெவல் மெஜிஷியன் தான். அவர் பண்ணுற வித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக தெரியுது. நீ என்னடா ட்ரிக் பண்ணுற அப்படின்னு. ட்ரிக்ஸ்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லாதனால ஆடியன்ஸே சோர்ந்து போயிட்டாங்க. கிரியால மேஜிக் ஷோவில் வர மாதிரி எல்லாம் கம்முனே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஐட்டத்தை தூக்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஸ்லிங்கரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு சைடில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்லிங்கரிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமர்தாஜில் போய் அவன் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த ட்ரைனிங் அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிஸுக்குமே ஸ்லிங்கரிங் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜே இதுதாங்க, மெஜிஷியன் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ஸ்லிங்கரிங் தான். டாக்டர் செஞ்சு கூட பார்த்தீங்கன்னா மொதல் இதை தான் கையில் எடுப்பார். அதே பார்த்தீங்கன்னா இன்னும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ட்ரைனிங் முடிஞ்ச கையோட ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த காமர்தாஜ் விட்டு வெளியே வந்து அப்படி ஸ்லிங்கரிங்கோட வந்திருக்கான் அந்த இடத்த விட்டு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே காட்டுறாங்க. அண்ட் அவன் கழுத்தில் பாருங்களேன், கழுத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். பார்க்கறதுக்கு அது வந்துட்டு ஒரு பறவைத்தலை மாதிரி இருக்குல்ல. கான்ஷுக்கான ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பாசிபிளி அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது கான்ஷு ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்ல முடியாது. அது ஜஸ்ட் நெக்லஸ் தானே, என்ன வேணா இருக்கலாம். பட் பர்டிகுலராக ஒரு பறவைத்தலை வைக்கும்போது பாசிபிளி நீங்கள் கான்ஷுவான ரெஃபரன்ஸாக கூட வச்சுக்கலாம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறான். பார்க்குறதுக்கே பின்னாடி ஏதோ மிடிவல் ஏஜ் ஒரு இடம் மாதிரி தான் தெரியுது. பாசிபிளி அது ஒரு வித்தியாசமான டைமென்ஷனாக தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரிங்கரிங்கை வச்சு இடத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, மல்டிபிள் டைமென்ஷன், ஈவன் மல்டிவர்ஸை கூட போர்ட்டில் ஓப்பன் பண்ணலாம் காமிக்கல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு காட்டல. வேறு டைமென்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேடிசன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருந்துச்சு. மேடிசன் அங்கேருந்து டேரெக்டாக இப்போ வாங்கோட இடத்துக்கு வந்துடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அவள் கையில் வரும்போதே ஒரு ஹார்ட்டோடு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அதில் ரத்தம் வேறு இருக்குது. ஸோ மார்வல் அந்த 6 கிட்ட போன இடம்னா அது இதை தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த பார்டரில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அண்ட் பின்னாடி டிவியில் பாருங்களேன், சொப்ரானோஸ் அப்படின்னு ஒரு டிவி ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு அந்த ஒரு டிவி ஷோ தான். ஸோ இதோட எபிசோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேடிசன் ஆக்சுவலி அதை ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கமே கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னங்க அமைச்சது இவர் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி வாங்க இதை பற்றி நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஷோவை பார்க்குறாரு. அண்ட் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு நரக மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே ஜேக்குன்னு ஒரு ஆடை பார்த்தேன். ஸோ அதுதான் அந்த ஜேக் கிட்ட வந்துட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன். 6 துளி பிளட்டை கொடுத்தா நான் இங்கே வந்து நான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 6 துளி பிளட்டை கொடுத்து இங்கே வந்து தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வாங்க ஒரு சாஸ்திர சுப்ரீமா அவர் என்ன பண்ணியிருக்கணும், போய் அந்த மெஜிஷியன் தலையிலே 4 தட்டி யார் கேட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து ஸ்லிங்கிங் அப்படின்ட்டு வந்திருக்கணும். ஆனால் மனுஷன் இதை நான் லீகலாக அவனை மீட் பண்ணிக்கிறேன்டா, கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டோட டீல் பண்ணிட்டு இருக்காரு. இதே டாக்டர் செஞ்சா இருந்தால் நேரடியாக போய் அவங்ககிட்ட ஸ்லிங்கரிங்கை பிடிங்கி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனால் நம்ம வாங்குக்கு பார்த்தீங்கன்னா சீரிஸ் பார்க்கறது முக்கியமாக்கனால அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. அண்ட் வாங்க பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சப்பையாக தாங்க காட்டியிருக்காங்க. இப்போ மட்டும் கிடையாது, வாங்க பெரும்பாலும் நீங்கள் போன மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சாஸ்திர சுப்ரீமன்றான எந்த ஒரு அத்தாட்சியுமே இருக்காது. ரொம்ப சப்புன்ற மாதிரி தான் நம்ம வாங்கியே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ வாங்குக்கான ஒரு கெத்துன்றது இங்கே கிடையாது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஷீ ஹல்க் ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்துட்டு நேற்று நைட் 4 பேர் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனை டபுள் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஷீ ஹல்க்ப்பா என்னென்னால பார்த்துக்க முடியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டேரெக்டாக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் எல்லாருமே வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டிங் ஆப்புக்கான அவங்களோட இந்த ப்ரொஃபைலையுமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே தான் நம்ம வாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யுவர் ஆனர், அங்கே ஒருத்தன் வந்திருக்கான் புது மெஜிஷியன், அவன் மேஜிக்கை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், காமத்தாஜ் இருக்கிறவங்களை தவிர யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காப்புல. வாங்க ஒரு சாஸ்திர சுப்ரீமுங்க, ஆனால் சாஸ்திர சுப்ரீமு அப்படின்றதுக்கான அது ஒரு கெத்தே அந்த இடத்துமே வாங்க காட்டியிருக்க மாட்டார். மற்றவங்களை மட்டும் தலை வணங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு தவிர இவர் அந்த கெத்தை வெளியே காட்டவே மாட்டார். இவர் ஒரு சப்ப பீஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், அவன் இந்த மாதிரி மேஜிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷீஹல் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ கோர்ட் மூலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலான்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இது எங்களோட ரூல்ஸ் புக் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அமெரிக்கன் ரூல் புக்கில் இந்த மாதிரி கிடையாது இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னு பேசும்போது புக் ஆஃப் விஷாந்தியில் வர ரூல்ஸா அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ புக் ஆஃப் விஷாந்தி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காப்ல. புக் ஆஃப் விஷாந்தி அழிஞ்சது நம்ம வாங்கக்கணும் தெரியல போட்டிருக்கு, ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து டேரெக்டாக அந்த மெஜிஷியன் இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போய் நிறுத்துன்னு சொல்லும்போது இல்லை நான் முடியாது, நான் உன்னை விட மேலே போயிடணும், உனக்கு பொறாமையாக இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வாங்கி அந்த இடத்துல ஒரு மேஜிக் ட்ரிக்கை பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்ப்பா என்ன வேலைக்கு வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ, ஸ்லிங்கரிங்கை பிடிக்கிட்டு போவியா, அதை விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, சரி என்னவாங்க வாங்க கொஞ்சம் சப்பையாக தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீஹல்க் வழக்கம் போல் அவன் டேட்டிங் இதுக்கு போகிறான். அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு அவன் வேறு யார் கூடயே பேசிகிட்டு இருக்கான், சைடில் போகிற பொண்ணுங்களை பார்க்குறான், ப்ளே பாயாக இருப்பான் போட்டிருக்கு. ஈவினிங் இந்த முடிச்சுட்டு போகும்போது கூட ஃபோனில் பேசிட்டே தான் போவான்.
ஸோ ஜெனிஃபர் வாட்டர்ஸ் அவன் பெருசாக கண்டுக்கல, வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டான். இந்த டேட்டிங்கும் ஊற்றிச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இதுக்கான ஹியரிங் போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேடிசனை வந்துட்டு இவங்க ஒரு சாட்சியாக கூப்பிட்றாங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்துட்டு எப்படியோ கொஞ்சம் குழாய் பேசிட்டு அப்புறம் போய் குற்றவாளி கொண்டுலேருந்து யுவரான நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி போதையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவர் ஏதோ நரகம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு அமிச்சாரு, நான் அங்கே போயிட்டு திரும்ப வந்தேன், ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, திரும்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போதகையெல்லாம் விட்னஸாக எடுத்துக்குவாங்களா ஆக்சுவலி கோர்ட்டில்? எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. லாயர் யார் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்களேன். பட் கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு நம்ம டானி பிளேஸ் பக்கம் திரும்பிடுச்சுன்னா அவனுக்கு சாதகமாக திரும்பிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் தான் வந்துட்டு எங்களுக்கு ஆதாரமே, எங்களுக்கு சோறு போடுற இந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் பேசி, ஸோ இதை வந்துட்டு மேஜிக் நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜட்ஜே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. வக்கீலே பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த இடத்த விட்டு அவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு போகிறான். காட்டிட்டு வெளியே அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க திரும்ப நான் போய் அந்த சீரிஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மேடிசனும் கூட வந்து இப்பயாச்சும் ஸ்பாயில் பண்ணாதே மாத்தாயே பேசாம கூடவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜோடி கூட நல்லா தாங்க இருக்கு. போன மல்டிஸ் ஆஃப் மேனஸ்லேயே அவங்க ஜோடி அந்த சாரா கேரக்டராக தான் இருப்பாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது, வாங்கக்கு இது கரெக்டாக இருக்கும். அண்ட் அகைன் அவங்க வக்கீல் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீயும் ப்ரொஃபைலில் ஷீ ஹல்க்குன்னு வைக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் அவங்க ஷீ ஹல்க் ப்ரொஃபைல் ஃபோட்டோமே வச்சுட்டு ஷீ ஹல்க்குனே என்ன வைக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்சஸ் கொட்டி குவியுது. அடுத்து ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வராப்ல, அடுத்து ஒருத்தன் வரான், எவனையும் பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வரல. கடைசியாக ஒருத்தன் வரான். அவன் ஒருத்தன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க் மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். ஸோ அவளை பற்றி பேச சொல்கிறான். வா நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு டேரெக்டாக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் டானி பிளேஸ்மே அவன் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேஜிக் பண்ணும்போது டக்குன்னு ஒரு போர்ட்டல் உருவாக்கி ஒரு புறா வைக்கிறான். அந்த புறா ஒரு முட்டை போடுது. முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டீமன் மாதிரியான ஒரு உயிரினம் வருது. அது வந்துட்டு அதோட போர்ட்டலுக்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே தள்ளி விட்டுறான். ஆனால் போர்ட்டலை மூடாம விட்டுறான். உள்ளேருந்து ஏகப்பட்ட அந்த வவ்வால் மாதிரியான உயிரினங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. கையை மீறி போயிடுச்சு, வாங்க ஹெல்ப் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியுமே போய் கூட்டிகிட்டு வந்துடுறாப்புல. வாங்க போய் ஷீயல்கா உதவி கூப்பிட்றாப்புல. ஷீயல்கா இங்கே தான் இப்போ தான் அங்கே பூஜை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சிவ பூஜையில் கரடி போன மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கமே குறுக்க வந்துட்டாப்ல. ஏன் ஃபோன் எடுக்கன்னு இப்போ தான் தெரியுது, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், கொஞ்சம் வந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஷீயல்கா அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த டீமன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட வைக்கிறாங்க. சண்டை போட வச்சு எல்லாத்தையும் அந்த போர்ட்டல்ஸ் பண்ண அனுப்பி விட்டுறாப்புல. வாங்க அந்த இடத்துல போர்ட்டலை நல்லா யூஸ் பண்ணுவாருங்க. லைக் அந்த டீமன் போர்ட்டலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு த்ரெட் மாதிரி மாற்றுவார், த்ரெட்டில் ஒரு சாட்டை மாதிரி மாற்றுவார். அந்த ஷீஹல்க்கு ஒரு டீமன் தூக்கி போடும்போது போர்ட்டலில் நகர்த்துவார். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலையே ஒரு சுழல் வோர்டெக்ஸ் மாதிரி உருவாக்கி எல்லாத்தையும் உள்ளே இழுப்பார். ஸோ அந்த போர்ட்டலை வாங்க ஆக்சுவலி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ட் ஒரு போர்ட்டல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் எல்லாத்தையுமே பனிமாரி இருக்கிற இடத்துல தான் அனுப்புவார். இது எந்த ஏரியான்னு தெரில, பாசிபிளி வண்டகோர் மவுண்டன் இருக்கிற இடமா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த இடத்துல டீமன்ஸ் இருக்குது, அங்கே அமுச்சு விட்டலாம் அனுப்புறாரு என்னவோ. பட் எப்படியோ அமுச்சு விட்டாரு. அமுச்சு விட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த இடத்துல நம்ம டானி பிளேஸ் அந்த மெஜிஷியன்ஸ்லாம் மிரட்டி ஒழுங்காக நிறுத்திட்டு இல்லையான்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வச்சு மிரட்டி தான் அமுச்சு விட்றாங்க. ஸோ அமுச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிரச்சனை முடிச்சு எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து வழக்க போல் அவங்க வேலையை ஆரம்பிச்சு எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு வந்தவன் வந்துட்டு நான் ஷீஹலுக்கு தான் லவ் பண்ணேன், நீ யாரு, நீ வித்தியாசமாக இருக்கே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஏரியாவை விட்டே கிளம்பிடுறான். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட இந்த எபிசோடே முடியுது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஷீஹலுக்குமே வந்துட்டு தனியாயிட்டாங்க. சரி ஷீலுக்கு ஜெனிஃபர் வாட்டர்ஸ் தனியாகிட்டாங்க. அண்ட் அப்போ தான் ஒருத்தன் டோரை நாக் பண்ணுறான். அண்ட் டோரத்தை வந்து பார்த்தா ஒரு டெலிவரி வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம டைட்டானியா ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த கையோட நம்ம ஜெனிஃபர் வாட்டர்ஸ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷீஹல்க்குன்ற பேரை நம்ம டைட்டானியா பார்த்தீங்கன்னா காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காங்க. காப்பிரைட் பண்ணி வச்ச டைட்டானியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒரிஜினல் ஷீஹல்க் ஜெனிஃபர் வாட்டர்ஸ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என் பேரை என் அனுமதி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேஸாக போட்டு விட்டுருக்காங்க. இப்போ இந்த கேஸ்க்காக பார்த்தீங்கன்னா இது கோர்ட்டுக்கு போகுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெனிஃபர் வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தோட பேசி முடிக்கிறாங்க. அதோட எபிசோடுமே முடியுது. எபிசோட் முடிஞ்ச கையோட போஸ்ட் கிரெடிட் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாங்கும் மேடிசனும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சீரிஸாக பார்க்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. சப்ப இதுதான். இந்த எபிசோடே ஒரு ஃபில்லர் சீரிஸ் மாதிரி தான் போவோம். ஏன்னா வழக்கமாக மார்வல் 4வது எபிசோடில் ஒரு நல்ல ட்விஸ்ட்டு ஒரு நல்ல சம்பவம் செய்வாங்க. இதில் அந்த மாதிரி எந்த ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சப்புன்னு முடிஞ்ச ஒரு எபிசோட்னா கண்டிப்பாக இதுதான். வேணா அந்த கிரெடிட்ஸில் வேணால் சொல்லலாம், அந்த ஜேக்குன்ற கோட் மாதிரி இருக்கிற டீமனை காட்டுவாங்க. அப்புறம் வாங்க கூட பார்த்தீங்கன்னா அவர் மிரர் டைமென்ஷன் அடைச்சிடலாமான்னு சொல்லும் போது அந்த கிரெடிட்டில் மிரர் டைமென்ஷன் அடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தை வேணால் சொல்லலாம். மற்றபடிக்கு ஓவராலாக எபிசோடில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.